ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Shutterstock-ல டேட்டா லைசன்சிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர்லேருந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன யூஸு, ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளோட ஏர்னிங் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா என் சேனலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பற்றி. ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஸ்டாக் சைட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படி, என்னென்ன ஸ்டாக் சைட்ஸ்லாம் இருக்குது, அந்த ஸ்டாக் சைட்ஸ் எப்படி வந்து நீங்கள் இமேஜஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், அதில் வந்து நீங்கள் எப்படி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வீடியோஸ் வந்து இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லை ஹாபி யாரும் ஃபோட்டோகிராஃபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் க்ரோ ஆவாங்க. ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரிகிறது என்ன சோஷியல் மீடியா அக்கௌண்ட், ஸோ இதுலேயும் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. சரி வாங்க, Shutterstock-ல டேட்டா லைசன்சிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா லைசன்சிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டேட்டா லைசன்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் எது கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்ட் இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைலாக இருக்கணும், இல்லை ஏஐ, டேட்டா ரிசர்ச்சு, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பெருசாகிட்டே வருது. அதாவது ட்ரெண்டிங் ஆகிட்டே வருது, இல்லை வந்து பூம் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து ரெஃபரன்ஸுக்கு அவங்க எடுக்கிறது பார்த்திங்கன்னா நிறையா இமேஜஸ் எடுப்பாங்க, நிறையா வீடியோஸ் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து போகக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் சைட்ஸ்லாம். ஸோ ஸ்டாக் சைட்ஸில் அவங்களுக்கு தேவையான வீடியோஸ், இமேஜஸ் வந்து எவ்வளோ வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஈஸியாக ஸ்டாக் சைட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி அவங்களோட டேட்டா பேஸில் என்ன பண்ணுறாங்க, அப்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏஐ வந்து செம்ம பூமிங் போயிட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 6 months பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இமேஜ் கிரியேட் பண்ணுது, வீடியோ எடிட் பண்ணுது, மியூசிக் கம்போஸ் பண்ணுது, இப்படி நிறையா பண்ணிகிட்ருக்கு. நம்ம வந்து இந்த ஏஐயில் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏஐ வந்து இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா டூல்ஸ் வந்து நிறையா பேர் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டூலும் நம்மளுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நார்மலாக ஒரு ஏஐ டூலில் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் ஒரு கீவேர்ட் கொடுக்குறது, நீங்கள் என்டர் கொடுக்குறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, ஒரு இமேஜ் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது, நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு இமேஜை கொடுக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏஐ டூலோட டேட்டா பேஸில் நிறையா இமேஜஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்குறதுக்கு மாதிரி அதோட டேட்டா பேஸில் என்னென்ன இமேஜஸ் இருக்கோ அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு ஒரு இமேஜை நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு இமேஜை கொடுக்குது. ஓகேங்களா? இப்படி தான் ஏஐ டூல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போது அவங்களோட டேட்டா பேஸில் அவங்க வந்து அவ்வளோ இமேஜஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் கேட்டோன்னே என்ன பண்ணுறது, ஒரு இமேஜ் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அந்த மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து அவங்க ஈஸியாக எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் சைட்ஸ்லேருந்து தான் அவங்க எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஏஐ பேஸ்டு டூல்ஸு, அப்புறம் ஆட்டோமொபைலு, அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு மிஷின்ஸ், இல்லை ரோபோட்டிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒரு இமேஜஸோ வீடியோஸோ டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஏஐ டூலில் உங்கள் இமேஜ் வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஏஐ டூல் வந்து உங்கள் இமேஜை ரெஃபரன்ஸாக வச்சு எத்தனை இமேஜஸ் வேணாலும் அதை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை வந்து உங்களால் கணக்கே சொல்ல முடியாது, இத்தனை இமேஜஸ் தான் என் இமேஜஸை வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்து இமேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களால் சொல்லவே முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா டேட்டா லைசன்சிங் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் இமேஜ் வந்து இந்த டேட்டா லைசன்சிங் கான்செப்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா
அந்த டேட்டா லைசன்சிங் கான்செப்டுக்குள்ளே இருக்கிற இமேஜஸை அவங்க என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஏஐ பேஸ்டு இல்லை ஆட்டோமொபைல் இல்லை ரோபோட்டிக்ஸ் இல்லை டேட்டா ரிசர்ச் இந்த 4 விஷயத்துக்காக மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். வேறு எந்த விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அது தனி செட் ஆஃப் இமேஜஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பையர்ஸுக்கு அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு இவங்க இந்த டேட்டா லைசன்ஸிக்குள்ளே இருக்கிற இமேஜஸை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த டேட்டா லைசன்ஸுக்குள்ளே இமேஜஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம், கீவேர்ட்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக ஒரு இமேஜை வந்து ஒரு பையர் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டிக்கலில் ஒரு ரெஃபரன்ஸ் போடுறதுக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது. அவங்க ஸ்டாக் சைட்ஸில் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இமேஜ் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணும்போது அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்களா, அது அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, கீவேர்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் அதுவே இந்த ஏஐ பேஸ்டு இந்த ரோபாட்டிக்ஸ் இந்த ஆட்டோமொபைல்ஸ் டேட்டா ரிசர்ச்சர்ஸ் அவங்க டவுன்லோட் பண்ணுறாங்க, இந்த டேட்டா லைசன்சிங்குள்ள இமேஜ் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க, இந்த மெட்டா டேட்டாவே சேர்த்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த மெட்டா டேட்டா தான் அவங்க டூலுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து இமேஜ் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெட்டா டேட்டாவை வச்சு தான் அந்த டூலே என்ன பண்ணுது, அந்த இமேஜை ரெஃபரன்ஸ் எடுக்குது. ஸோ இந்த மெட்டா டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு தான் இந்த டேட்டா லைசன்சிங்குள்ள இமேஜஸை கொடுக்கும்போது அந்த மெட்டா டேட்டாவோட சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த டேட்டா லைசன்சிங்குள்ளே இருக்கிற இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டா டேட்டா ப்ளஸ் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டையும் சேர்த்து இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க, இதை வந்து அவங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அவங்க டூல்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ எதுக்குன்னா யூஸ் பண்ணுறது உங்களோட இமேஜ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து அவங்களோட ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்டில் என்ன வரும் அப்படின்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் உங்கள் இமேஜ் வந்து டேட்டா லைசன்சிங் கான்செப்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு கம்பெனி டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணல அது அடுத்த விஷயம். அவங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாட்டியும் உங்களுக்கு எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஃபண்டு மாதிரி ஷட்டர்ஸ்டாக்லேருந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எவ்ரி 6 months ஒன்ஸு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்து இது வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது இனிஷியேட்டிவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2021 இது இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 2022 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷட்டர்ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா Shutterstock.ai அப்படிங்கிற அவங்களோட ஓன் ஸ்டாக் சைட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இதை லான்ச் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் உங்களோட இமேஜ்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கு உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா போன டிசம்பர்லேயே இதுலேயே வந்து ஒரு டக்குன்னு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கும், சில பேர் கிரெடிட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னா இதுதான் காரணம். ஓகேங்களா, இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட ஏர்னிங் சம்மரியில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு காலமே இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அது வந்து இந்த டேட்டா லைசன்சிங் மூலியமாக உங்கள் இந்த இல்லை ஏஐ பேஸ்டு ஏதோ ஒரு வெப்சைட்டுக்காக உங்கள் இமேஜ் யூஸ் பண்ணதுக்காக அவங்க கொடுக்குற ஒரு ஃபண்ட். ஓகேங்களா, ஸோ அப்படின்னு நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, உங்களோட எந்த இமேஜை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போது லாஸ்ட் மந்த் ஜூன் மாதம் Shutterstock-லேயே ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. என்ன ஆப்ஷன்னா உங்களோட அக்கௌண்ட்லேயே டேட்டா கேட்லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எந்த இமேஜ் வந்து இந்த டேட்டா லைசன்சிங் கான்செப்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year அந்த மாதிரி கிடையாது. எந்த இமேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமே இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட் ஜூன் மந்த்லேருந்து அதையும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. எந்த இமேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பட் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. பட் எந்த இமேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களோட Shutterstock கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக டேட்டா கேட்லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இமேஜ் வந்து டேட்டா லைசன்சிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய 2 இமேஜ் டேட்டா லைசன்சிங்கில் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லைசன்சிங் அப்படிங்கிற ஒரு டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
ஓகேங்களா. ஸோ இப்படியும் நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணோடனேயே அதை வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோமில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி தான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், ரிவ்யூலாம் பண்ணுவாங்க. ரிவ்யூ ஆகி அது என்னது அக்செப்டா இல்லை ரிஜெக்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ இந்த இமேஜ் அக்செப்ட் ஆகிருக்கு. பட் இங்கேயே எனக்கு சொல்லிட்டாங்க இது டேட்டா லைசன்ஸிங்க்கு இது எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இப்படியும் நீங்கள் செக் பண்ணலாம். ரிவ்யூ பண்ணுற இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணலாம். புரியுதா. பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரிவ்யூ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ்க்கு தான் இந்த ரிவ்யூ ஆப்ஷனில் காமிக்கும். ஓகேங்களா. ஸோ 30 டேஸ்க்கு அப்புறம் இது வந்து இருக்காது. ஓகேங்களா. பட் அதுவே நீங்கள் வந்து எப்போவுமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டா கேட்லாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அதில் போனீங்கன்னா அது லைஃப் டைம் நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இந்த டேட்டா லைசன்சிங் கான்செப்ட்டுக்கு நான் எதுவும் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸில் டேட்டா லைசன்சிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது உங்களுக்கு வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கான்ட்ரிபியூட்டர் ஃபண்டுக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஓகேங்களா. அதாவது டேட்டா லைசன்சிங் கான்செப்ட்டுக்குள்ளே போவீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படிங்கிறது எவரி 6 months ஒன்று வந்துகிட்டு இருக்கும். இதை டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராம்குள்ளே போக மாட்டீங்க. உங்களுக்கு நார்மலாக ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும் இல்லையா. அது மாதிரி டவுன்லோட் ஆனால் உங்களுக்கு அமௌண்ட் வரும், டவுன்லோட் ஆகலாட்டி உங்களுக்கு அப்படியே இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா லைசன்சிங் கான்செப்ட்டுக்குள்ளே உங்கள் இமேஜ் ஏதாவது போணுச்சு அப்படின்னா எவரி 6 months ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன வரும், இப்போது இந்த மாதிரி எனக்கு டேட்டா லைசன்ஸுக்குள்ளே போயிடுச்சு இமேஜ். ஸோ அதை வந்து எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நான் எங்கே போய் செக் பண்ணுறது, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு, கான்ட்ரிபியூட்டர் ஃபண்டாக எனக்கு எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஏர்னிங் சம்மரியில் தனியாக கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த காலமில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட்டர் ஃபண்டாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு. பட் அது எந்த இமேஜுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பட் கான்ட்ரிபியூட்டர் ஃபண்டாக எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா லைசன்சிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1 year தான் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நானும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அந்த ஏர்னிங்கையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பர்லையும் அப்புறம் இந்த மாதம் மே மந்த்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு வந்து எனக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவரி 6 months ஒன்ஸ்னால போன டிசம்பருக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க, இந்த லாஸ்ட் மேல ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிற ஒரு ஆப்ஷனுக்கு எங்கே இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா. இதே மொபைல் அப்ளிகேஷனில் இது உங்களுக்கு காமிக்காது. இன்னும் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொண்டு வரல மொபைல் அப்ளிகேஷனில். பட் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதாங்க டேட்டா லைசன்சிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபண்டு. ஓகேங்களா. இப்போ வந்து நிறையா ஸ்டாக் சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏஐயில் வந்து ஏஐ வந்து இப்போ நிறையா வந்து பெரிய லெவலில் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஏஐக்கு வந்து தேவைப்படுற இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாக் சைட்ஸில் தான் எடுக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ஸ்டாக் சைட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட நான் அடோப் ஸ்டாக்ல வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் ப்ரோக்ராம் ஒன்று வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோ. ஸோ அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அது எப்படி அடோப் ஸ்டாக்கில் நீங்கள் எப்படி அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து Shutterstock-ல இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும் அந்த டேட்டா லைசன்சிங் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்குள்ளே போயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா லைசன்சிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபண்டு மூலியமாக நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்டன்ட் ஏர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இருந்தாலும் எவரி 6 months ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். வெதர் அந்த இமேஜ் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படிங்கிறது எவரி 6 months ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்க தான் போகுது. இது லைஃப் டைம். ஓகேங்களா. 1 yearக்கு தான் 2 yearக்கு தான் அப்படின்னு எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. ஒன்ஸ் அந்த இமேஜ் வந்து டேட்டா லைசன்சிங் கான்செப்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எவரி 6 months ஒன்ஸு என்ன பண்ணுவாங்க கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ இதனால் உங்கள் ஏர்னிங் வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரிகிறது இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதிலையும் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.